வணக்கம். தாத்தா, தத்தோய் என்ன சொல்கிறீங்களே? நீங்கள் அப்பப்போ ஏதோ ரிசர்ச் ஆராய்ச்சி இப்படியெல்லாம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பல முறை விமானத்தில் பயணம் செய்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆமாம். அப்போ விமானத்தில் போகும்போது உங்கள் தலை சும்மாந்துச்சா? எதனா யோசனை பண்ணீங்களா தாத்தா? எதனா கண்டுபிடிச்சிங்களா? என் தலை சும்மா இல்லை, தாகம் எடுத்தது. இந்த அந்த விமான பணியாளர், ஒரு அழகான பெண்மணி என் பக்கத்தில் என் அருகில் வந்து அப்படி சென்றார்கள். நான் அவர்களை அழைத்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா குடிப்பதற்கு அப்படின்னு கேட்டேன். ஷுவர் சொல்லிட்டு போயிட்டு வந்து ஒரு பாட்டிலில் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி கொடுத்தாங்க. சொன்னேன், அதை வாங்கிட்டேன். தேங்க்யூ சொன்னேன். வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து என்னை அழகாக பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க. அது நினச்சிக்கின்னு சரி அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தண்ணி குடித்தேன். தண்ணி குடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அந்த பாட்டிலை வச்சுட்டு மூடிட்டு அந்த செல்ஃப் இதில் இந்த செல்ஃப் மேலே அந்த பாட்டிலை வச்சேன். பாட்டில் வச்சுக்கின்னு அந்த பாட்டிலவே பார்த்துருந்தேன். அப்போ திடீர்னுட்டு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆச்சு. இந்த டேக் ஆஃப் ஆனோடனே அந்த பாட்டில் எங்கே கீழே ஊதுற போதுன்ட்டு நான் அதை பிடிக்க போனேன். அது ஊழல, அது ஸ்டெடியாக தான் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு அந்த பாட்டில் பார்த்துனே இருந்தேன். அதில் பாதி தண்ணி இருந்துச்சு. அப்புறம் உடனே அந்த சமயத்தில் அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆச்சு. டேக் ஆஃப் ஆன உடனே இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி ஒரு லெவலாக இருந்துச்சு இல்லையா? அந்த டேக் ஆஃப் ஆகும்போது அந்த உள்ள இருக்கிற பாட்டிலில் இருக்கிற தண்ணி அப்படி கிராஸாக அப்படி ஒரு லெவல் சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் உடனே அதை நான் கவனித்தேன். அப்புறம் டேக் ஆஃப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு லெவலுக்கு வந்துச்சு ஏரோப்ளேன். அப்போ இந்த வாட்டர் வந்து கிராஜுவலாக அந்த வாட்டர் லெவலுக்கு அப்படியே வந்து நின்றுச்சு. அப்புறம் அந்த ஃப்ளைட்டு ஸ்ட்ரைட்டாக போய் நின்றுச்சு. அப்போ அந்த வாட்டர் வந்து லெவலாக இருந்துச்சு. அப்புறம் அதே பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்ப அந்த ஃப்ளைட் அப்படியே டேர்ன் ஆச்சு மேலே. டேர்ன் ஆனோடனே இந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணி அப்படியே ஒரு மாதிரி கிராஸாக அப்படி அது ஷேப் சேஞ்ச் ஆச்சு. நான் இதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணியிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ இந்த ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு போகும்போது இந்த அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற வாட்டர் வந்து லெவல் சேஞ்ச் ஆகின்னு ஆங்கிள் வைஸ் கிராஸ் வைஸ் இப்படி அப்படியெல்லாம் இது உள்ள இது ஷேப் மாறினே இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இதே பாட்டிலில் சில டிகிரிங்க அதில் வரையப்பட்டு அல்லது ஏதாவது அதில் கலர் ஒரு பாட்டில் ஒரு டிகிரி அதாவது பாட்டில் வரைய வச்சுட்டு இருந்தால் இந்த எப்பப்போ எவ்வளோ நேரத்துக்கு இது அந்த டிகிரிங்க சேஞ்ச் ஆகிடுது வாட்டர் லெவல் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு வசதி பண்ணி வச்சுட்டா நம்ம எங்கேருந்து
ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போகும்போது எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ஃப்ளைட்டு என்னென்ன ஆங்கிளில் போச்சு, எப்பப்போ டேக் ஆஃப் ஆச்சு, எப்பப்போ இது கீழே வந்துச்சு, அதெல்லாம் இந்த அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி அதை இண்டிகேட் பண்ணினே இருந்தாக்கா அதை அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணின்னு இருந்துச்சுன்னா அது ஒரு ரெக்கார்ட் கிடைக்கும். இப்போ அந்த ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கே போகிற வரையிலும் எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் எந்தெந்த வடிவ ஷேப்பில் இந்த ஃப்ளைட்டு போச்சுன்றத இந்த தண்ணி இண்டிகேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணினே போச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கோ அல்லது இந்த ஃப்ளைட்டு எப்பப்போ எப்படி போச்சுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணி போச்சு அந்த டிகிரியில் அங்கே போகும்போதெல்லாம் அது வீடியோ எடுத்துன்னு போயின்னு இருக்கும் மாதிரி சம்திங் அப்படின்னாக்கா இது ஒரு மீட்டர் மாதிரி பயன்படுமே. இப்போ போகும்போது எங்கெங்கே எப்படி போச்சு இறங்கி போச்சுன்றதெல்லாம் நம்ம யாரும் கவனிக்கிறதில்ல. ஆனால் இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி அந்த ஷேப் இப்படி அப்படி போகுது இல்லையா, அதெல்லாம் அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போச்சுன்னா அது எதுக்கெல்லாம் எப்போனா யூஸ் ஆகுமேன்ட்டு அப்படி யோசனை இருந்தது. அந்த மாதிரி ஒரு சிந்தனை அவனுக்கு வந்தது. அப்போ அதை பற்றி யோசனை இருக்கும்போது அந்த ஏர் ஹோஸ்டர் மறுபடியும் அந்த பக்கம் வந்து வந்தாங்க. அவங்க என்னை பார்த்துட்டு என்கிட்ட தண்ணி கொடுத்துட்டு போயிட்டு அவங்க என்னையே கவனிச்சுருந்துக்கிறாங்க. அவங்க போகும்போது வரும்போது அங்கே வேறு மற்றவங்களாம் சர்வ் பண்ணும்போது இவங்க என்னையே கவனிச்சுருந்துக்கிறாங்க. நான் வந்து இந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை கவனிச்சுருந்தேன். அப்போ கடைசியில் வந்தாங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க, அந்த தண்ணியவே முறைச்சி பார்த்துருந்தீங்களா என்னன்னாக்கா, இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, ஒரு ரெக்கார்டு நீங்கள் இது அப்புறம் என்னென்னு கேட்டாங்க. அது கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தாங்க. அதனால் நான் கூட இந்த மாதிரிலாம் அந்த ஃப்ளைட்டு போகும்போது இந்த தண்ணி இப்படி அப்படியெல்லாம் ஷேப் என்ன போகுது அதை அப்படியே ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கினாக்கா ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு எமர்ஜென்சி அது தெரிஞ்சுக்கணும். இந்த ஏரோப்ளேன் எப்பப்போ எப்படியெல்லாம் போச்சுன்றது அங்கே ரெக்கார்டு இருக்குமே அப்படின்னு யோசனைக்கிறேன்னு சொன்னேன். அவங்க குட் திங்கிங்னு சொல்லிட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போச்சு அந்த பொண்ணு. எஸ், அது ஒரு சம்பவம். ஏரோப்ளேனில் போகும்போது கூட இந்த மாதிரியெல்லாம் நான் யோசிச்சு இருப்பேன். ஓகே செல்வங்களே.